ஹாய் மக்களே, இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நோட்ஸ்லாம் பாயிண்ட்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் எக்ஸாமுக்கு வருமானா டெஃபினட்டாக வரும். ஏன்னா என்விரான்மெண்ட் நியூஸு, பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, கான்ஸ்டியூஷன், அப்புறம் எக்கனாமிக்ஸு இதே மாதிரி சம்மந்தப்பட்டது தான். ஸோ வாங்க, ஏன்னா ஹிந்து பேப்பர் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, ஹிந்து பேப்பரை எல்லாராலையும் வாங்க முடியும். அதை உட்காந்து படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. இதுனா ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோத்ரூ பண்ணாலே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எக்ஸாமில் மெயின்ஸில் இல்லை டிஎன்பிசி அண்ட் அதர் எக்ஸாம்ஸ் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஹிந்தியில் இருந்தால் கொஷின் எடுப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகிடும். டெய்லி நான் ஹிந்து நியூஸ் பேப்பர் போடுறேன், ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ எக்ஸாமுக்கு ஹிந்து பேப்பர் பார்க்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே தீர்ந்தது. ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஆஷா போஸ்லே அப்படிங்கிறவங்க ஒரு வெர்சடைல் சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 20 லாங்குவேஜில் பாடியிருக்கிறாங்க. 1933 பிறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க இறந்தது 92 வயசில். ஓகே, ஏப்ரல் 12 அன்னைக்கு ஈவினிங் வந்து இறந்துருக்கிறாங்க. ஸோ இவங்கள ஏன் அப்படி பார்க்கணுன்னா, இவங்க ஒரு கல்ச்சுரல் ஆர்டிஸ்டாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா சிங்கர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. கிராமி அவார்டுக்கு 2 பாடல்களுக்கு அவங்க பிளேஸ் ஆகிருக்கிறாங்க 1977லேயே. ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் கிராமி அவார்டு வாங்கினதே ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இருந்தாலும், அதுக்கு முன்னாடி அவங்க சிங்கர்ஸாக இருந்து கிராமி அவார்டுக்குலாம் அவங்க டெபியூ ஆகியிருக்காங்க. ஸோ அதுதான் இது. இவங்க இறந்துருக்கிறாங்க இப்போதைக்கு. இவங்களோட அக்கா அப்படிங்கிறது தான் லதா மங்கேஷ்கர் அப்படிங்கிறவங்க, ரெனோன்டு சிங்கர். அவங்களும் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அட் த சேம் டைம் அவங்க வந்து பாரத் ரத்னா அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க. இன்னொன்று பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டா, வாழும் பாரத் ரத்னா அவார்டு வாங்கின இப்போ ஒரு ஆள் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாரு. அட் த சேம் டைம் ஒரு சின்ன வயசுலேயே பிலோ 40லேயே வந்து பாரத் ரத்னா அவார்டு வாங்கின ஒரே ஆளு சச்சின் டெண்டுல்கர் தான். பாரத் ரத்னா அவார்டு வாங்கினா அப்படின்னா அவங்களுக்கு எங்கே ஒரு இடத்துலையுமே வந்து செக்யூரிட்டி கிடையாது. அதேமாதிரி லோக்சபா, ராஜ்யசபாவில் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் சீட்டு உண்டு. அட் த சேம் டைம் லைஃப் லாங் அவங்க ட்ரெயின் ட்ராவல், அட் த சேம் டைம் எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் குட் கவர்னன்ஸ் அஜந்தா. அது என்னடா குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது அரசியல் நியூஸாக பார்க்காதீங்க. ஒரு குட் கவர்னன்ஸ்னால் என்ன? ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை கொடுப்பாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது, நல்ல ஒரு ஹெல்த் கேர் கொடுக்கறது, இது எல்லாமே தான் குட் கவர்னன்ஸ். கரப்ஷன் இல்லாத ஆட்சியை கொடுக்கறது, மக்களுக்கு எந்த ஸ்கீமாக இருந்தாலும் டைரெக்டாக வித்தவுட் மிடில் மேன்ஸ் இல்லாமல், வித்தவுட் எந்த ஒரு டைம் டிலே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அதை 100% அனுபவிக்கிறதா குட் கவர்னன்ஸ். அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. குட் கவர்னன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 21st century குட் கவர்னன்ஸ் அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஒவ்வொரு துறையில் உள்ளவங்களும் இப்போ அக்ரிகல்ச்சரல் பாதுகாப்பு, மீனவர் பாதுகாப்பு, இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ் பாதுகாப்பு, அட் த சேம் டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, க்ரோத்து, அப்புறம் எக்கனாமிக்ஸ் க்ரோத்து, இன்ஃப்ளேஷனை குறைக்கிறது, இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்கீம்ஸ் கொண்டு வரது, மெட்டர்னலிட்டி மார்டாலிட்டி குறைக்கிறது, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி குறைக்கிறது, இதே மாதிரி இது எல்லாத்தையுமே அப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோலில் வைக்கிறது தான் வந்து ஒரு குட் கவர்னன்ஸ். ஸோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்தால் அது எல்லாத்தையுமே வந்து கர்ப், அதாவது அதை அடக்கி நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கறதான் குட் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. அதான் இதில் சொல்லியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நியூ போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தண்டல்னா டெய்லியும் வசூல் பண்ணுவாங்க, மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டி. ஸோ இது மாதிரி அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கறது தான் இதில் சொல்கிறாங்க. அதுதான் HTTP தமிழ்நாடு மணி லெண்டிங் TN.gov.in இந்த போர்ட்டல் தான். இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான போர்ட்டல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா புவர் பீப்புள்ஸ். ஸோ அவங்க இந்த பேங்க்ல ஏற்படுற இந்த செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோனை தாண்டி அவங்க இந்த அடகு கடை, இதே மாதிரி மணி லெண்ட் வாங்குவாங்க இல்லையா, கடன் கொடுப்பாங்க இல்லையா வட்டிக்கு, அவங்கள்ட்ட போய் பணம் வாங்கி அவங்க டெப்ட்லேயே வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த போர்ட்டல். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கோயர்சிவ் ஆக்ஷன் ஆக்ட் 2025, ப்ரிவென்ஷன் ஆஃப் கோயர்சிவ் ஆக்ஷன் 2025 படி அவங்க மணி லெண்டிங் ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்றாங்க. ஓகே, யார் வந்து வட்டி கொடுத்தாலும் அதை வந்து ரெகுலேட் பண்றாங்க. அதுக்கு தான் இப்போ சப்போஸ் இன்ஃபர்மேஷன் டு பாரோவர்ஸ், அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, 5 lakhs மேலே அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறது தான். ஸோ ப்ரொமோட்டிங் டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பேரன்சி, இதோட எய்மே என்ன? இந்த போர்ட்டலை ஆரம்பிச்சது எய்மே என்னன்னா,
protect economically vulnerable borrowers including farmers, women, self-help groups, eliminating illegal unregistered money lending. ஸோ ப்ரொமோட்டிங் இல்லீகல் அன்ரெஜிஸ்டர்ட் மணி லெண்டிங்கை அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருக்கட்டும், உமன்ஸாக இருக்கட்டும், புவர் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புவர் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாருக்குமே டிஜிட்டல் கவர்னன்ஸ் மூலிமா ப்ரொடெக்ட் எக்கனாமிக்கலாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதா இந்த ஆக்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கோயர்சிவ் ஆக்ஷன் ஆக்ட் 2025. ஸோ அதுதான் இதில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கோயர்சிவ் ஆக்ட் இந்த 2025 கொடுத்துட்டோமா. மணி லெண்டிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ரெகுலேட் மணி லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணுறதும் இந்த போர்ட்டல் மூலயமா. அதுக்கப்புறம் கந்து வெட்டி வாங்குறவங்க, தண்டல் வாங்குறவங்க, மீட்டர் வெட்டி வாங்குறவங்க, இது எல்லாமே லீகல் ப்ராக்டிஸ், ஸ்பெசிஃபிக் இல்லீகல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள சென்ட்ரலைஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ட்ராக்கிங் டேட்டா கலெக்ஷன் இதை கொடுக்கறது தான் இந்த போர்ட்டல். அது மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் இது பிரச்சனை ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் ஃபார் விக்டிம்ஸ் இது வரும். சேஃப் அனானிமஸ் குயிக் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் கொண்டு இது என்ன அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் பூஸ்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா டேட்டா டிவன் ஐடென்டிஃபிகேஷன் ஹை ரிஸ்க் ஏரியாலேருந்து அவங்களுக்கு கொடுக்கறது. சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள் லீகல் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கறது தான். அப்புறம் என்னென்ன எக்கனாமிக்னா ஃபார்மல் பேங்க் லோன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் சொல்யூஷன் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த போர்ட்டல் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு மெயின்ஸ் இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அந்த போர்ட்டல் பேர் என்ன? தமிழ்நாடு மணி லெண்டிங் tn.gov.in. ஓகே, ஸோ இது நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் அண்ட் நாட் உமன். இப்போ உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு வந்து பாஸ் பண்ணணும் 2023. அந்த பில்லை இப்போ பாஸ் பண்ணணும் 2029 816 லோக்சபா சீட்டை உயர்த்தணும். இதன் மூலயமா 276 சீட்டு உமனுக்கு பார்ட்டிசிபேஷன் கொடுத்து அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் இன் ஆக்ஷன், எம்பவர்மெண்ட் இன் பவர்ஸ், எம்பவர்மெண்ட் இன் பாலிடிக்ஸ், எம்பவர்மெண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு 33% உயர்த்தணுங்கிற பில்லை தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த டீலிமிட்டேஷன்ஸ் இந்த பில்லின் மூலயமா. ஸோ இதில் தான் பார்லிமெண்ட் பாஸ்டு த நாரி சக்தி வந்தன் அத்தியமான் 2023 இது எல்லாருமே வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகே, ஆர்டிகல் 334A படி கான்ஸ்டியூஷன் மேண்டேட் 1/3 ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் லோக்சபா. அதாவது லோக்சபா என்னன்னு சொல்றாங்க, விதான் சபான்னு சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் சென்சஸ்ல இப்போ இது எல்லாமே வந்து 2011 சென்சஸ் வரி தான் இப்போ 543 லோக்சபா சீட்டு சொல்றோம். அதே பேஸ் பண்ணி தான் இப்போ சென்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ம சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் மூலயமா போர்ட் மூலியமாவும் நீங்க உங்களோட பதிவுகளை அப்ளை பண்ணிக்கலாம். இதன் மூலயமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது டிஜிட்டல் சென்சஸ் பண்றாங்க. இதன் மூலயமா தான் எல்லாமே டீலிமிட்டேஷன் எல்லாமே ஆர்கனைசேஷன் பண்றது, கான்ஸ்டிடியூவன்சி ரீஆர்கனைசேஷன் பண்றது எல்லாமே பண்ண போறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ 2029 ஸோ இது எல்லாமே வந்து சட்டமாக்கப்பட்டு இப்போ இந்த சட்டத்தையும் கூட உமன்ஸ் ரிசர்வேஷன் இந்த சட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இப்போ ஏப்ரல் 16, 17, 18 3 நாள் வந்து எக்ஸ்ட்ரா அது லோக்சபா ராஜ்யசபா செஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சப்போர்ட் பில்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டிக்கல் என்ன சொல்லுது. இந்த டீலிமிட்டேஷன் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 82 மற்றும் ஆர்டிகல் 170 ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் டிவிஷன்ஸ் எதுக்கு, ஈச் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட்டுக்கு. ஸோ பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூவன்சி மற்றும் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 82 மற்றும் ஆர்டிகல் 170 இது ரெண்டும் வந்து ரோல் ஆகுது. இதில் பார்லிமெண்ட் இதை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் மெம்பர்லாம் யார் யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சேர்பர்சனாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, சிஜேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி யார் கொடுக்கறது இந்த கமிஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மெம்பர்ஸ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க, அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், எம்எல்ஏ, எம்பிஸ் இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ இதுதான் இது இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 330 அண்ட் 332 இது யாருக்கு வந்து சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இன் லோக்சபா. ஸோ அதுதான் இந்த டீலிமிட்டேஷன்ல சொல்றது ஆர்டிகல் 330 அண்ட் 332. ஸோ ஸ்டேட் ஆர்டர் டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் கொடுக்கறது. ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, எகைன் திருப்பி நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துருவோம். ஸோ அன்னைக்கு கூட பார்த்தோம் டூரிசம் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், ஸோ ஜிஎன்ஐன்னு சொல்லுவாங்க, கிரேட் நிக்கோபார் ஐலாண்டை ஒரு
மால்தீவ்ஸ் மாதிரி என்னன்னா டூரிசம் ஆக்க போறாங்க. அங்க டூரிசம் மூலயமா ட்ரேடு மூலியமா, ஏன்னா அது வந்து மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் வெஸ்ட் சைட்ல இருக்கிறதுனால அங்க சைனாலேருந்து தாய்வான், சிங்கப்பூர், இந்தோனேஷியா இதே மாதிரி இங்கே அது வழியா கப்பல்கள்லாம் வந்துட்டு போகும்போது அங்கே ட்ரேட்ஸ் நல்லா நடக்கும், போர்ட் நல்லா பில்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் அங்கே நிறைய டாலர்ஸ் மூலயமா எல்லாமே வரும்போது நமக்கு அந்நிய செலாவணி அதிகமாகும். அதை ஒரு டூரிசம் பேக்கடு ஒரு ஐலாண்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணியிருக்கிறாங்க. இது 92,000 கோடியில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் இது. ஓகே, யூனியன் கவர்மெண்ட் 92,000 crore மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஃபார் த கிரேட் நிக்கோபர் ஐலாண்ட்ல பண்ண போறாங்க. ஸோ இந்த ஐலாண்ட் ஈக்காலஜியும் மாத்தாம பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போதைக்கு அங்கே 7,500 பாப்புலேஷன்ஸ் தான் இருக்காங்க. அங்க 2 ட்ரைபல் குரூப் தான் இருக்காங்க. அது யாருன்னு கேட்பாங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோபரிஸ் ட்ரைபல் பீப்புள், ஷாம்பென் ட்ரைபல்ஸ், 2 இண்டிஜினியஸ் ட்ரைபல்ஸ் குரூப்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. நிக்கோபரிஸ் ஒன்று, இன்னொன்று நம்ம ஷோம்பென், SHOMPN பென் அப்படிங்கிற 2 ட்ரைபல் குரூப்ஸ் மட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட் ஈக்காலஜியில் லோக்கல் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதர் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி அங்கே நிறையா வந்து ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் கிராசரி சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட கடைகள்லாம் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப் போர்ட்டும் அங்கே உருவாக்கணும். ஏன்னா அது வழியாக தானே நம்ம எல்லாமே போகுது. அதுக்கப்புறம் சீசைடு டெஸ்டினேஷன் இன் பிரிஸ்டைன் அன்ஸ்பாயில் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டை அங்கே கொடுக்கணும். அட் த சேம் டைம் ஏர்போர்ட் இருக்கணும், பவர் பிளான்ட் இருக்கணும். ஸோ டிராஃப்ட் மாஸ்டர் பிளான் எல்லாமே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஸோ அங்கே இருக்கிற பாப்புலேஷனை 3.5 lakhs உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 3.36 by 2025 ஆகுன்றாங்க. ஸோ 70% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் அதன் மூலயமா நடக்கும். ஸோ இதன் மூலயமா டூரிசம் அண்ட் ட்ரேட்ஸ் மூலயமா அங்கே இருக்கிற ஜிடிபியை உயர்த்தலாம். ஸோ ஜிஎன்ஐ எவ்வளோன்னா 10,000. ஓகே, மலாக்கா ஸ்ட்ரைட் கிட்ட இருக்கு. ஓகே, மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்கிறதுனால ஸோ இதுக்கு இப்போதைக்கு மால்தீவ்ஸ் மாரி இதை மாற்றத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பார்ப்போம். மெயினாக இதோட எய்ம் என்ன, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறதுக்கே வந்து குளோபல் சீ ட்ரேடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் 163 சில்ட்ரன், 163 சில்ட்ரன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீகார்லேருந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவுக்கு ட்ரெயின் மூலயமா கடத்தியிருக்கிறாங்க. டிராஃபிக்கிங் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டோம்னா மதராசா அப்படிங்கிற ஒரு இடத்துல எஜுகேஷனுக்காக அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதான் இது. பீகார் டு ரெஸ்கியூஷன், 8 arrested. ஸோ டிராஃபிக் டு மகாராஷ்டிரா அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இது 6. அது அந்த இதில் வந்து 6லேருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைகள் இருக்காங்க. 163 பேரை அவங்கள எந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் வச்சு அவங்கள பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரயில்வே, GRB மற்றும் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஸோ அவங்கள காட்னி ரயில்வே ஸ்டேஷன், மத்திய பிரதேஷ் காட்னி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவங்கள பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது டிராஃபிக்கிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ 163 சில்ட்ரனை டிராஃபிக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்னென்ன ஆக்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இப்போ டிராஃபிக்கிங்னா எதுக்காக பண்றாங்க? ஒன்று செக்ஷுவலுக்காக பண்ணுவாங்க, இல்லை பாண்ட் லேபருக்காக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கன் ட்ரேட்ஸ்க்காக, கிட்னி, கண் இதெல்லாம் பண்றதுக்காக தான். ஸோ அதான் இதில் சொல்லியிருக்கு. டிராஃபிக்கிங், ஃபோர்ஸ்டு பாண்டட் லேபர், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்கன் ட்ரேட்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சைல்டு லேபரா அவங்களை உருவாக்குவாங்க, டீ கடை இதே மாதிரி போடுறதுக்கு. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த சில்ட்ரன் ஃபார் ஆர்ம்டு கான்ஃபிளிக்ஸ், ஓகே, வெடிகுண்டு மாதிரி இது பண்ணிட்டு. அப்புறம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் பெக்கிங், அப்புறம் மிஸ்ஸிங் சில்ட்ரன், இது அனைத்துலையுமே சேர்ந்தது தான் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங். இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆக்ட் இருக்குது அது பார்க்கணும் இல்லையா? அதான் அது ரெகுலேட்டிங் சைல்டு டிராஃபிக்கிங், கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஆர்டிகல் 23 வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது. ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது. ப்ரொஹிபிட்ஸ் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது ஆர்டிகல் 23. அதுக்கப்புறம் லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா, BNS ஆக்ட் படி செக்ஷன் 2023 143 ஆக்ட், 143 அந்த ஆக்ஷன் படி இப்போ அந்த இதில் என்ன ஆக்ட் போட்டிருக்காங்கன்னா BNS 143 அதுதான் போட்டிருக்காங்க. இதில் 2023 படி ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறது தவறு, அது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் சில்ட்ரன்ஸ் வந்து 7 வருஷம் to 7 years, அதுக்கப்புறம் 1 crore வரைக்கும் மானிட்டரி ஃபைன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இம்மாரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 படி இந்த டிராஃபிக்கிங் வந்து கமர்ஷியலாக பண்ணால் அதுவும் குற்றம். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், பேனலைஸ், பிராத்தல் கீப்பிங் மற்றும்
ப்ரொக்யூரிங் ரிலேட்டட் அஃபென்ஸ் பண்ணால் இதுவும் தப்பு. அதுக்கப்புறம் செக்ஷுவல் அஃபென்ஸ் போக்சோ ஆக்ட் 2012 படி ஹியூமன் டிராஃபிக்கிங் இதுவும் வந்து ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் டிராஃபிக்கிங். அப்புறம் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2028 படி இதுவும் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபார் சில்ட்ரன் இரஸ்பெக்டிவ் கான்சஸ்க்கு அவங்கள உட்படுத்தினோம்னா அதுவும் வந்து கிரைம்ல. அதுக்கப்புறம் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 2025 2015 படியும் இதுவும் தப்பு. அப்புறம் அபாலிஷன் ஆக்ட் சைல்டு லேபர் ரெகுலேஷன் சைல்டு லேபர் ஆக்ட் 1986 இது எல்லாமே வந்து இந்த பாண்டட் லேபர் ஆக்ட் இது எல்லாமே சேர்த்தது தான் வந்து ஹியூமன் டிராஃபிக்காக போட்ட ஆக்ட். இந்த எல்லா ஆக்டுமே வந்து 1 by 1 எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். பயோடெக்னாலஜி இந்த விஐடி காலேஜில் பயோடெக்னாலஜி மூலயமா அக்ரிகல்ச்சரில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இது என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி ப்ரொஜெக்டட் growth 2.5% growth ஆகும் 2023. பயோடெக்னாலஜி எக்ஸ்போர்ட்ஸ் மூலியமா என்னன்னா அக்ரி பயோடெக்னாலஜி அதன் மூலயமா பயோடெக் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன் இப்படி ஒரு விஷயம் மூலயமா இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இதோட ரோல் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் ஃபியூச்சர் பேத்வேஸ் சஸ்டைனபிள் கோல்ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு இருக்கு. அதான் இதுல மெயினா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ப்ராக்டிஸை விட்டுட்டு இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலயமா பயோ ஃபெர்டிலைசர் அப்புறம் ஜீன் எடிட்டிங் மூலயமா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றது கிராப்போட ப்ரொடக்ஷனை அப்புறம் பயோடெக் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிராப் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்புறம் யூஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை ரீச் பண்றதுக்கும் இந்த பயோடெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கெல்லாம் ஒய் பயோடெக்னாலஜி நீடட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது எதுக்காக இருக்கும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ஃபேஸஸ் மவுண்டிங் சேலஞ்சஸ் என்னென்னலாம் நிறைய சேலஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க. ட்ரவுட்ஸ் வறட்சி சலைனிட்டி உப்பு தன்மையா இருக்கிறது நிலம் வந்து காரத்தன்மை அடையிறது எக்ஸ்ட்ரீம் வெதர் அதிகமான வெதர்ல பயிர் இறந்து போறது பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ப்ரெஷர் பெஸ்ட் அதாவது பூச்சி கொல்லினால அப்புறம் சாயில் டீக்ரடேஷன் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்புறம் இதனால ஈல்டு வந்து குறையிறது அப்புறம் லேபர் ஷார்டேஜஸ் இதை மூலியமா எல்லா பிரச்சனையுமே சேர்த்து பயோடெக்னாலஜி வந்து கம்மி பண்ணிடும். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் பயோடெக்னாலஜி அட்ரஸஸ் எனேபிளிங் ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் ஹை ஈல்டிங்கை கொடுக்கும் நியூட்ரிஷன் எஃபிஷியன்ட் கிராப்ஸாக கொடுக்கும் ரெடியூசிங் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசர்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். இதன் மூலயமா நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும் பயோடெக்னாலஜி ப்ரொடியூஸ் மூலமா. ஸோ இவங்க தான் ஆஷா போஸ்லே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் 92 வயசில் இவங்க வந்து வேற சிங்கர். அது மட்டும் இல்லாமல் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்கள். அதுக்கு தான் இதை எடுத்தேன். 2000 தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. 2008 பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராமி அவார்ட்ஸ் 1977 எந்த படத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா உஸ்தாத் அலி அக்பர் கான் அப்படிங்கிற ஆல்பத்துக்காக கிராமி அவார்டு அவங்களுக்கு கொலாபரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 யூ ஸ்டோலன் மை ஹார்ட் கோர்னோஸ் குவாட்லெட் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இதேமாரி ஏகப்பட்ட ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க ஆஷா போஸ்லே அவர்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸு இதை கண்டிப்பாக பார்க்கணும். என்னன்னா இந்த டென்னிஸில் இப்போ வந்து சின்னர்ஸ் இத்தாலி நாட்டை சேர்ந்த சின்னர் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு மான்டோ கார்லோ மாஸ்டர் டைட்டில். இதை இது வரைக்கும் யார் வின்னிருக்காங்க அப்படின்னா ஜோகோவிச் அவர்கள் வின்னிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டபுள்ஸ் அதாவது இந்த மான்டோ கார்லோ மாஸ்டர்ஸ் இதை மட்டும் அவர் வின் பண்ணாம இதுக்கு முன்னாடி சன்ஷைன் டபுள் இதுல நடந்துச்சு இல்லையா, சன்ஷைன் டபுள்னு சொல்லிட்டு மியாமி அங்கே நடந்ததை 2 போட்டியிலுமே வின் பண்ணி மொத்தம் நோவோக் ஜோகோவிச் ரஃபேல் நடால் 3rd players to win 4 successive ATP 1000 டைட்டில். இந்த ATP 1000 பாயிண்ட்ஸ் டைட்டில 4 மேட்ச்லையுமே தொடர்ந்து வின் பண்ணது ஜோகோவிச் அண்ட் ரஃபேல் நடாலுக்கு அப்புறம் 3ஆவதா சின்னர்ஸ் வந்து இதுல இந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கிறாரு. ஓகே, போன மாசம் சன்ஷைன் டபுள்லையும் வேர்ல்ட்ஸ் அண்ட் மியாமி டோர்னமெண்ட்லயும் அவர் ஜெயிச்சிருந்தாரு. இப்போ இந்த ஜானிக் சின்னர் வந்து மான்டோ கார்லோ மாஸ்டர்ஸ் டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா இவர் தரவரிசை பட்டியல ரேங்க்ல டென்னிஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார் ஆண்கள் பிரிவில். அதுக்கப்புறம் இது என்ன ஸ்டடி அப்படின்னா ஒன்றும் இது இல்லை, என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பெண்களை விட ஆண்களுக்கு இந்த தோல் தொற்று நோய் அதாவது அந்த அலர்ஜி போன்ற நோய்கள்லாம் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா டெஸ்டோஸ்டெரோன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியா கம்யூனிகேட் வித் இதோட ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பண்ணுறதை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடும். அதோட பிரீஃப் தான் இது. ஸ்கின் செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்டோஸ்டெரோன் ரெடிலி அவைலபிள் த மைக்ரோப்ஸ் லிவிங்
இந்த டெஸ்டோஸ்டெரானில் மைக்ரோப்ஸ் எப்பொழுதுமே வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எதாக இருந்தாலும் தொற்று இதாகிடும். இதுவே டெஸ்டோஸ்டெரான் பெண்களுக்கு இல்லாதனால அது ஈஸியாக அவங்களுக்கு தொற்று வர மாட்டேங்குது. அதான் சொல்கிறாங்க. SRS இஸ் த லீடிங் காஸ் ஃபார் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வேர்ல்டு வைடு. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SRS. ஓகே, ஸ்கின் ஆரியஸ் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுதான் அந்த SRS பாக்டீரியா பார்த்துங்க, நம்ம செபேஷியஸ் கிளாண்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நேச்சர் சிக்னல்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து IUCN இதை என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸில் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ IUCN டிக்ளேர்டு எம்பரர் பென்குயின் இது வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இது. இந்த பென்குயினை பார்த்துங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு பென்குயின் வந்து எல்லாம் ஒரு கூட்டத்தில் போது இன்னொன்று ஒரு கூட்டத்தில் போனால் பாசிட்டிவிட்டியாக ஒரு ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பென்குயின் சென்டினல் ஸ்பீஷியஸ், இந்த பென்குயின் என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸில் இருக்கு. ஓகே, மெயின் காரணமே வந்து கிளைமேட் சேஞ்ச் இஸ் ப்ரொஜெக்டட் டு த பாப்புலேஷன். 2080 இது வந்து இதாயிடும். எதனால அப்படின்னா இதுங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த ஒரே இடம் தான். ஓகே, அந்த ஒரே இடத்துல இருக்கிறதுனால இவங்க எங்கேயும் வியாபிச்சு இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்ச்னால இவங்க அழியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபிக்ஸடு சென்டினல் ஸ்பீஷியஸ் டென் டு ஆக்குபை ஃபிக்ஸடு டெரிட்டரி, லைவ் லாங் அங்கேயே இருக்கும். எனாஃப் டு அக்குமுலேட் டாக்ஸின்ஸ், அது டாக்ஸின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் அவங்க வந்து வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை குறையிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான ஹிந்து நியூஸ் பேப்பர். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டாபிக்ஸ் மட்டுமே எடுத்து வச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, உங்களுக்கு எப்போல்லாம் டவுட் இருக்கோ இதேமாதிரி இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.